ஸோ ஹாய் நண்பா, டாப் 10 பெஸ்ட்டு சர்வைவல் மூவிஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வின்னிங் மூவி கிறிஸ்டோஃபர் நோலன் டைரக்ஷனில் லியோனார்டோ டிகாப்ரியோ நடித்த படம் தான் த ரெவனன்ட். 2015 ரிலீஸ் ஆன படம். IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் இல்லை, ஆனால் 100% எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். செம்ம படம். அண்ட் செகண்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ 2023 ஒரு த்ரில்லர் அட்வென்ச்சர் சர்வைவல் மூவி. IMDb ரேட்டிங் 7.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படமும் செம்மையாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செம்ம அட்வென்ச்சர் மூவி. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் மூவி த மார்டின். IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. பூமியில் சர்வைவல் பண்ணலாம், ஆனால் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டால் எப்படி சர்வைவல் பண்ண முடியும்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நினச்சப்பெல்லாம் வந்து போகிறதுக்கு இங்கன்னா டவுன் பஸ் எல்லாம் கிடையாது. ஸோ போகிறக்கும் வாரக்குமே பல வருஷங்கள் ஆகும். அப்படிப்பட்ட செம்மையான ஒரு படம். பயங்கரமான ஆக்டிங்கு. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாச்சும் பார்த்துரு நண்பா, மிஸ் பண்ணிடாத. தமிழ் டப்பிங்கில் இல்லை, கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன்னா நீ தான் வருத்தப்படுவேன், இப்படி ஒரு படத்தை பார்க்காம போயிட்டோமேன்னு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக 4ஆக இருக்கிறது த இம்பாசிபிள். 2015 ரிலீஸ் ஆன படம். IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நம்ம இப்போ கரண்டில் இருக்கிற ஸ்பைடர்மேன் தான் நடிச்சிருக்காப்புல. இதுவும் ஒரு சர்வைவல் மூவி தான். காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டால் எப்படி எஸ்கேப் ஆகுங்கிறது. நல்ல படம், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 5ஆக இருக்கிறது எவரெஸ்ட். 2015 ரிலீஸ் ஆன படம். IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சர்வைவல் மூவியில் பார்த்துக்கிட்டிங்கனாலே அந்த கேட்டகரியில் மோஸ்ட்டாகவே ஸ்னோவில் மாட்டிக்கிற மாதிரி தான் சர்வைவலே அந்த ஹாலிவுட்காரங்களே எடுக்கிறாங்க. ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நல்ல படம் தான். தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 6ஆக இருக்கிறது த மவுண்டைன் பிட்வீன் அஸ். ஸோ இந்த படமும் IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆவரேஜான மூவி தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 7ஆக இருக்கிறது ஜங்கிள். 2017 ரிலீஸ் ஆன மூவி. IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோ. பேன் இந்தியா லெவலில் ஹிட்டான படம் தான் ஹாரி பாட்டர். ஸோ அந்த ஹீரோ தான் டேனியல் ராட்க்ளிஃப் நடித்த படம் தான் இது. ஸோ படம் நல்லாயிருக்கும். ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் மூவி தான். தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் பண்ணலாம். நல்ல படம் தான், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 8ஆக இருக்கிறது ஆட்ரஃப். 2018 ரிலீஸ் ஆன படம். IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல வாட்டரில் நடக்கிற சர்வைவல் மூவி தான். தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 9ஆக இருக்கிறது ஃபால். 2022 ரிலீஸ் ஆன செம்மையான படம். IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சர்வைவல் பெஸ்ட்டு ஃபேவரட் மூவி. ஆனால் அந்த அளவுக்கு படம் இருக்கும். தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஃபேன் ஹாலிவுட்டில் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்னோடய லிஸ்ட்டில் 10 சொல்லியிருந்தேன், 9 வரைக்கும் சொல்லிட்டேன். 10th உங்கள் சாய்ஸில் விட்றேன். உங்களோட பெஸ்ட்டு சர்வைவல் மூவி ஏதாச்சும் இருந்தால் அந்த 10th பிளேஸை நிரப்புறதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.